அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 14th மண்டே த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேஜில் நவ் எக்ஸ்ப்ளோர் காஜிரங்கா அண்ட் போட்ஸ் அண்ட் பைசைக்கிள்னு இருக்கிற இந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட். இந்த காஜிரங்கா அப்படின்ற நேஷ்னல் பார்க் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதோட ஸ்பெஷல் என்ன, இது முக்கியமாக 1 ஹார்ன் ரைனோஸாருக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ காஜிரங்கா பற்றின பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த நேரடி எடிட்டோரியல், அதில் த ரூட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரைசிஸ் ரன் டீப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பொதுவாக சொன்னோம்னா விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதை எப்படி தீர்க்கப்படாமல் இருக்குது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுன்ற மாதிரி இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. லாஸ்ட் இதில் பாருங்கள், இந்த பாலிசி ஓவர்ஹால் நீடட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதில் தான். ஸோ காலத்துக்கு தகுந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் மாற்றம் பெற்று வராதனால எழுந்த சிக்கல்கள் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. இது முழுக்கவே மெயின்ஸ் ஓரியன்டான அது. கிட்டத்தட்ட எத்திக்ஸ் பேப்பரை தவிர எல்லா பேப்பர்லையும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முழுசாகவே நம்ம படிச்சிடணும். அது டேஞ்சரஸ் இம்பேசி அப்படின்றது இந்தியா சைனா ஸ்டாண்ட் ஆஃப் பற்றினது. இதில் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரைசிஸ் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க, பாஸ்ட்டில் நடந்த க்ரைசிஸ் பற்றிலாம். இது ஒரு ஃபாலோஅப்காக நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது எ செக்டர் தட் நீட்ஸ் டு பி நர்ஸ்டு பேக் டு ஹெல்த் அப்படின்ற மாதிரி. ஸோ நர்சிங் எஜுகேஷன் பற்றினது இப்போதைக்கு போர் குவாலிட்டியாக இருக்குது, ட்ரைனிங்கும் பற்றலை, அதே மாதிரி சரியான வகையில் புவியியல் ரீதியான பரவல் கிடையாது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் எல்லாமே ஓல்டு ப்ராக்டிஸாக இருக்குது. இதை ரிவைவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இது ஒவ்வொரு செக்டார்லேயும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். எஜுகேஷன் செக்டாரில் அப்பப்போ அப்டேட் பண்ணணும் எல்லா விஷயத்தையும். ஏஜ் ஓல்டு ப்ராக்டிஸே நம்மளால் நம்பிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷனோட ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னென்ன செக்டாரில், அது எஜுகேஷன் செக்டாரில் என்னென்ன இன்ஜினியரிங், மெடிக்கல், நர்சிங், பேராமெடிக்கல், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் வரக்கூடிய சீர்திருத்தங்கள் என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். எஸ்ஏயில் அதிகமாக கேட்பாங்க. அடுத்தது ஹசார்டஸ் ஐடியாஸ் ஃபார் தி ஹிமாலயாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்தியாவும் சைனாவும் போட்டி போட்டுட்டு இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுனால ஹிமாலயா ஒரு பெரிய லெவலில் ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா. ஏன்னா இது எர்த்குவேக் ஜோனில் வருது, நிலநடுக்கம் வரக்கூடிய ஏரியாவில். இதனால் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு ஆந்த்ரோபோஜெனிக் காசஸாக அமையும். மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட காரணங்கள்னால வரக்கூடிய ஒரு நிலநடுக்கமாக அமையும், பூகம்பமாக அமையும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. இதில் கொடுத்துருக்கிற இந்த டேட்டா, அதுக்கப்புறம் இந்த டேம்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டு, ஆந்த்ரோபோஜெனிக் எர்த்குவேக்கு, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்ற அந்த இதுக்கு கீழே வரும். அதுக்கப்புறம் ஹிமாலயன் ஸ்டேட்ஸோட டெவலப்மெண்ட் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே வரும். நேஷ்னல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மூலிமா இந்தியாவில் காற்று மாசுபாட்டை கண்காணித்தா மட்டும் பத்தாது, அதை சமாளிக்கிறதுக்கான சில முன்னெடுப்புகளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த யூஎன்டிபி, அதுக்கப்புறம் இந்த எஜுகேஷன் லெவலில் எப்படி இருக்கணும், சிட்டிசன்ஸ் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பொல்யூஷன் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே வரும். பொல்யூஷன் மிட்டிகேஷன் அப்படின்றதில் இது ஜிஎஸ் சம்மந்தமாக, மெயின்ஸுக்கான ஜிஎஸ் சம்மந்தமான விஷயந்தான். ஃபுல்லாகவே படிச்சுக்கலாம். திருச்சூரில் ஒரு தவளை கண்டுபிடிச்சிருக்காங்க, மரத்தில் வாழும் தவளை, ரேர் மரிஸ்டிகா ஸ்வாம்ப் ட்ரீ ஃப்ராக் அப்படின்ற மாதிரி. இதில் இருக்கக்கூடிய யூனிக் ட்ரைட்டை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என்வரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அது என்ன அனிமலாக, பேர்டாக, அதுக்கப்புறம் ரெப்டைலாக, அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, அதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீ பாயிண்ட்ஸ் இன் மோடி ஹசினா சம்மிட் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இதில் இண்டோ பங்களாதேஷ் ரிலேஷன்ஸ் தான் மிக முக்கியமாக. சார்க் நாடுகள் ப்ளஸ் நம்மளோட பார்டரிங் கண்ட்ரி, நெய்பரிங் கண்ட்ரி அப்படின்றதுனால இந்த டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரி சார்க் நாடுகள் மத்தியில், நம்மளோட பார்டரிங் நெய்பர் மத்தியில், இன்க்ளூடிங் மியான்மர், இவங்கள்ட்டெல்லாம் என்ன ஒரு டெவலப்மெண்ட் இருந்தாலும் அதெல்லாம் டிஃபால்ட்டாகவே நம்ம படிச்சுக்கணும். பேண்டமிக் பாவர்ட்டிஸ் ஃபார் சைல்டு மேரேஜஸ் மத்திய பிரதேஷ் அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் இந்த கோவிட்னால் கொஞ்சம் வறுமை உற்ற மக்கள் அவங்களோட குழந்தைங்களை சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க, ஃபினான்ஷியல் பர்டனை தவிர்க்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ கோவிட்னால் சோஷியல் இன்ஸ்டியூஷன்லாம் எப்படி மாறி இருக்குது அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே இந்த நியூஸ் வரும், படிச்சுக்கலாம்.
நைஜீரியாவில் ஒரு ஆர்ம்டு அட்டாக் கட்சினா ஸ்டேட் அப்படின்ற மாதிரி நார்த் வெஸ்ட்டில் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோக்ரஃபிக்கல் லொக்கேஷன் வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஸோ போகோ ஹரம் தான் காரணமாக இருக்க முடியும். அது சைனா ப்ரோப் ஹெட்ஸ் பேக் டு எர்த் அப்படின்றது. ஸோ யூஎஸ் ரஷ்யாவுக்கு அடுத்து சைனா தான் வந்து ஒரு தேர்ட் ப்ரோபாக வந்து இருக்க போகுது அங்கேருந்து இந்த மாதிரி சாம்பிள் கொண்டு வர்றதில்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு நியூஸ். இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.